சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜியை கைது செய்த போலீசார், திகார் சிறையில் அடைப்பு. சற்று முன் பரபரப்பு. தாவேக எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதா மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்நிலையில தான் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. திங்கட்கிழமை சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி இந்த குதிரை பேரம் சம்பந்தமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சம்மன்ல தெரிவிக்கப்பட்டிருக்கான். இது குறித்து தற்போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு தாவேகா தலைமையிலான கூட்டணி ஆட்சி தற்போது அமைந்திருக்கு. விஜய் அவர்கள் தலைமையில் தற்போது நல்லாட்சி தமிழகத்தில் நடைபெறுகிறது. தாவேகா தலைவர் விஜயும் முதலமைச்சராக இருக்கார். தாவேகா ஆட்சி 6 மாதம் வரைதான் இருக்கும், அதன் பிறகு இருக்காது என்று திமுகவினர் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களாக ஒவ்வொரு குடும்ப கல்யாணத்திற்கும் சென்று ஸ்டாலின் அவர்கள் கூறிக்கொண்டு வருகிறார். குறிப்பா சொல்லணும்னா, நேற்றைய தினம் கைதான முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விஜயின் ஆட்சி 6 மாதத்திற்கு பிறகு இருக்காது, நாங்கள் இருக்கவும் விட மாட்டோம் என நேரடியாக சவால் விட்டிருக்கார். இதற்கிடையே தான் விஜயின் ஆட்சியை கவிக்க பெரிய சதி திட்டம் நடந்திருக்கு. விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதுனால அடுத்தடுத்த சட்டசபை சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என திட்டமும் போடப்பட்டிருக்கு. இதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு கார்ப்பரேட் நிறுவன டீம் தாவேகா எம்எல்ஏக்களை நாடி கோடிக்கணக்கில் பணம் தருவதா ஆசை வார்த்தைகளை காட்டியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 180 கோடி வரை அவர்களுக்கு தருவதாக பேரம் பேசப்பட்டிருக்கான். தொடர்ந்து தனியார் நிறுவனத்தின் வசம் அந்த பேரத்தை ஒப்படைத்திருக்கிறது திமுக. ஏனென்றால் செந்தில் பாலாஜி நேரடியாக ஈடுபட்டால் அவரை கைது செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லிதான் தனியார் நிறுவனத்திற்கு இந்த டெண்டர் வழங்கப்பட்டது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியின் தாவேகா எம்எல்ஏவான இளையராஜா அளித்த புகார்ல போலீசார் வழக்கு பதிவு செய்து 8 பேரை கைது செஞ்சாங்க. தொடர்ந்து அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு, திருச்சி நரேஷ், மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன், பள்ளிக்கரணை செல்வன், மணப்பாக்கத்தை சேர்ந்த சீனிவாசன், அஸ்தினாபுரத்தை சேர்ந்த ராஜேஷ், கரூரை சேர்ந்த ரமேஷ், கார்த்திக் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்கள் முன்னாள் அமைச்சரும் திமுகவின் கோவை தெற்கு தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரின் தூண்டுதல் பேர்ல தான் இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டதா தற்போது குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதில் அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் அவர் உயர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீனும் கேட்டிருக்கிறார். ஆனால் இன்னும் முன்ஜாமீன் கிடைக்கல. இந்நிலையில தான் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சொல்லி செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு சென்னை போலீசார் இன்று சம்மன் அனுப்பியிருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜியின் பூர்வீக கிராமம் என்பது ராமேஸ்வரப்பட்டி. இங்கு செந்தில் பாலாஜியின் பெற்றோர் வசித்து வராங்க. மேலும் திருவல்லிக்கேணி போலீசார் செந்தில் பாலாஜி மற்றும் தம்பி அசோக்குமார் ஆகியோருக்கான சம்மனை அவர்களின் பெற்றோரிடம் வழங்கி கையெழுத்தும் வாங்கியிருக்கிறாங்களாம். இருவரும் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தொடர்பான புகார்ல தாவேகா எம்எல்ஏ இளையராஜா இதன் பின்னணியில செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் இருப்பதா சொல்லி இருக்கிறார். இதனால தான் இவங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் அசோக்குமார் முன்ஜாமீன் கேட்டிருக்கிறார். இந்த நிலையில தான் செந்தில் பாலாஜி அதை செய்யல. இதனால இருவரும் விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்படலாம் என்கின்ற செய்தி வெளியாகியிருக்கு. ஏனென்றால் பொதுவாக பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைக்கப்பட்டு தான் கைது செய்யப்படுவாங்க.
அப்படி பார்த்தா இந்த சம்மன் என்பது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக் குமாருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சனிக்கிழமை என்பதனால பாதி நாள் முடிவடைஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை, அதன் பிறகு திங்கட்கிழமை. இதனால முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி உடனடியாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாலும் கூட அது உடனே விசாரணைக்கு வர வாய்ப்பே இல்லை. இது செந்தில் பாலாஜி அசோக் குமாருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து இருவருக்கும் எதிராக போலீசார் லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கியிருக்கிறாங்களாம். லுக் அவுட் நோட்டீஸ்னா என்ன? இந்த லுக் அவுட் நோட்டீஸால இருவரும் இனி வெளிநாடு தப்பித்து செல்ல முடியாது. ஒருவேளை வெளிநாடு தப்பித்து செல்வதற்காக விமான நிலையங்கள் சென்றால் லுக் அவுட் நோட்டீஸ் அடிப்படையில் கைது செய்யப்படுவார்கள். இது செந்தில் பாலாஜி மற்றும் தம்பி அசோக் குமாருக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. எப்படி ஏவா வேலு அவர்கள் தனக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி தற்போது சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கிறாரோ, அதே போல செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக் குமாரும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக தாவேக அரசு தற்போது இந்த லுக் அவுட் நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைது செய்ய வரும்போது தனக்கு நெஞ்சுவலி இருப்பதாக கூறி எப்படியாவது அந்த கேஸிலிருந்து தப்பித்து விடலாம் என முயற்சி செய்தார். அது தற்போது நடக்காது. மேலும் இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றுதான் செந்தில் பாலாஜி மற்றும் தம்பி அசோக் குமாருக்கு போலீசார் சம்மன் வழங்கினாங்க. அவங்களோட சொந்த கிராமமான கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டி கிராமத்திற்கு சென்று போலீசார் அவர்கள் பெற்றோரிடம் சம்மனை வழங்கி இருக்கிறாங்க. தொடர்ந்து சம்மன் வழங்கிய போலீசார் அடுத்த கட்டமா லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கியிருக்கிறாங்க. இதனால தான் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக் குமாருக்கு நெருக்கடி முற்றி இருக்கு. அது மட்டுமின்றி இருவரையும் கைது செய்யவே போலீசார் இப்படி அடுத்தடுத்த பிடியே இருக்கிறாங்க என்ற கேள்வியும் இருந்திருக்கு. தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களும் தற்போது கைவிட்டு விட்டாராம். இதனால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு அவர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தால் திமுகவில் செய்த ஊழல்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு வரலாம் என சொல்லப்படுகிறது. மேலும் டிரான்ஸ்பார்மர்கள் மின்மாற்றி கொள்முதல் செய்து பல ஆயிரம் கோடிகளை ஊழல் செய்த செந்தில் பாலாஜி மற்றும் குதிரை பேரம் நடத்திய அசோக் குமார் இனி தப்பிக்கவே முடியாது என்கின்ற செய்தி பரவலாக போய்கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து இவர்கள் செய்த ஊழல் என்பது சாதாரணமான ஊழல் அல்ல. டிரான்ஸ்பார்மர் ஊழல், நிலக்கரி வாங்கிய ஊழல், தொடர்ந்து பல்வேறு ஊழல்கள் இருந்தது. அது மட்டுமில்லாமல் கரூரில் அசம்பாவிதம் செய்துவிட்டு அதை விஜய் பக்கம் திருப்ப மாற்றியது. அப்போதே விஜய் அவர்கள் முடிவெடுத்து விட்டார், செந்தில் பாலாஜியை திகார் சிறையில் அடைக்க வேண்டும். அதற்காக அந்த சிறையை தற்போது ரெடி செய்யுமாறு விஜய் கூறியிருக்கிறாராம். தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் ஜாமீனும் ரத்து செய்யப்படும். திமுகவின் எதிர்காலமே தற்போது கேள்விக்குறியாகும் நிலைமைக்கு தான் சென்றுள்ளது. ஒருவேளை செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக் குமார் கைது செய்யப்பட்டால் திகார் சிறையில் அடைக்கப்படுவார்களா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் வாயிலா தெரிவியுங்க.